முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் நிவாரண உதவிகள் வழங்கி வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் கோபிநாத் இணைகிறார். கோபிநாத், வணக்கம். தற்பொழுது வரலாறு காணாத ஒரு மழை வெள்ள பாதிப்புகளை விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருக்கோவிலூர், அது மட்டுமின்றி கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகள் சந்தித்து வருகிறது. இதனிடையே விக்கிரவாண்டியில் நிவாரண உதவிகளை வழங்கி வரக்கூடிய காட்சிகள், முதல்வர் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அவரிடம் பொதுமக்கள் கோரிக்கை முன்வைக்கிறார்களா? அங்கு நிலவக்கூடிய சூழல் என்ன? விவரங்கள். பெஞ்சன் புயல் காரணமாக கடந்த 3 நாட்களாக விழுப்புரம் மாவட்டத்தை மழை வெள்ளம் புரட்டி போட்டது. இந்த தகவல் தான் மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான தகவலை பார்த்துட்டு இருக்கோம். 30 ஆண்டு காலமாக இந்த மழை அளவு இல்லை என்பது முன்னோர்கள், அதிகாரிகள் சொல்லக்கூடிய ஒரு தகவலை பார்த்துட்டு இருக்கோம். கடும் மழை, கனமழை, மாவட்டம் முழுவதும் ஆங்காங்கே நீர்நிலைகள் நிரம்பி ஊருக்குள் தண்ணீர் வந்து வீடுகளில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் சேதமாயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கான ஏக்கர்கள்ல நெல், கரும்பு, சவுக்கு உள்ளிட்ட விளை பொருட்களும் நீரில் மூழ்கி ஒட்டுமொத்தமாக நாசமா போச்சுங்க. இந்த தகவல் தான் விவசாயிகளிடம் மிகப்பெரிய அதிர்ச்சி. இந்த வீடுகள் பார்த்தீங்கன்னா தண்ணீர் உள்ளே புகுந்து பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களை தங்க வைக்கிறதுக்கு மாவட்டத்தில் பழனி நடவடிக்கை மேற்கொண்டிருக்காரு. பாதிக்கப்பட்ட மக்களை தமிழக முதல்வர் நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரண பொருட்களை வழங்குவதற்காக சென்னையிலிருந்து இன்று காலை கார் மூலம் மரக்காணம் வந்தாரு. மரக்காணம் பகுதியில மக்களை நேரில் சந்தித்து அவர்களோட கஷ்டங்களை கேட்டு அவர்களுக்கான நிவாரண உதவிகளை தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து விக்கிரவாண்டியில் உள்ள பகுதியில் இங்கே பாதிக்கப்பட்ட மக்களை இங்க தங்க வச்சிருக்காங்க. இவங்களுக்கு நேரா பாக்குறாங்க, அவங்களோட குறைகளை கேட்கிறாரு. நிவாரண உதவிகளையும் தமிழக முதல்வர் வழங்கிட்டு இருக்காங்க. பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள், தங்களோட பொருட்கள், வீட்டில் இருந்த பொருள் அனைத்துமே மழையில போயிடுச்சு. இது மட்டும் இல்லாமல் விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க, நாங்க பயிர் வச்ச அத்தனை விலை பொருட்களும் ஒட்டுமொத்தமா எங்களோட தண்ணீரோட போயிடுச்சுன்ற வேதனையும் தெரிவிச்சிருக்காங்க. கண்டிப்பா முதல்வர் அவர்களுக்கு ஆறுதல் கூறி உங்களுக்கான நிவாரணத்தை கண்டிப்பா கொடுப்போம் என்ற உறுதியும் அளித்திருக்காரு தமிழக முதல்வர். இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணங்களை வழங்கப் போகிறார் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். கள விவரங்களை விரிவாக விவரித்தமைக்கு நன்றி கோபிநாத். முதலமைச்சர் ஸ்டாலின் விக்கிரவாண்டியில் நிவாரண உதவிகள் வழங்கி வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இதற்கு அடுத்த கட்டமாக அவர் மழை வெள்ள நீரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களை சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு நிவாரண உதவிகளையும் வழங்க இருக்கிறார். இது பற்றிய தற்பொழுதைய தகவல்களை பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.